இந்த ஸ்கூல்ல இந்த பொண்ணு தான் ரொம்ப அழகானவளா இருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. யார் அவளை லவ் பண்ணாலும் அவங்க 7 டேஸ்க்குள்ள செத்து போயிடுவாங்க. அதனால அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாரும் அவளை சீக்கிரட்டா லைக் பண்ணாங்க. ஆனா கட்ஸ் வச்சு பேச வர மாட்டாங்க. சோ அவள் லோன்லினஸ்ல ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. ஒரு நாள் அந்த பொண்ணு ஸ்கூல் வெளியே வாக் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஒரு ரவுடி அவளை நோட்டீஸ் பண்ணி அவளை நெருங்க நினைச்சான். அவன் நினைச்ச நேரத்துல சடனா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அதை பார்த்ததும் அந்த பொண்ணு நான் கர்ஸ்ட்னு நம்ப ஆரம்பிச்சுட்டா. அதனால லவ்வே பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டா. அந்த டைம் பார்த்து ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு வந்தான். அவன் சாபமுள்ள அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்ட உடனே ஆர்வம் தாங்க முடியாம அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு போனான். ஆனா அந்த பொண்ணு வார்ன் பண்ணா, என்கிட்ட வராத, வந்தா நீயும் செத்துடுவேன்னு சொன்னான். அவ சொன்னதை பத்தி அவன் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிட்ட மாதிரியே இல்ல. அந்த பொண்ணு அம்ப்ரெல்லாவை த்ரோ பண்ணிட்டு அவனுக்கு ஒரு டெத் கார்டு கொடுத்தா. அந்த கார்டு எடுத்த 1 மந்த்க்குள்ள நீ செத்துடுவேன்னு சொன்னான். அதுக்கு அவன் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடின்னு சொன்னான். அடுத்த செகண்டே ஒரு ஃபிளவர் பாட் அவன் மேல விழுந்துச்சு. லக்கிலி அவன் சின்ன கீரலோட சர்வை பண்ணிட்டான். ஸ்டில் அவன் பேக் ஆகாம ஓல்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்றேன், இந்த 7 டேஸ் நான் சர்வை பண்ணிட்டேன்னா நீ என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தான். அதுக்கு அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை டெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணா. அவளோட பிரைவேட் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போனா. அங்க ஸ்னேக் கேர்ள் மெடுசா பெயிண்டிங் இருந்துச்சு. அந்த பொண்ணு சொன்னா, இப்போ இந்த பெயிண்டிங்கோட ஐஸ லைவா பண்ண போறேன், நீ பயப்பட போறியான்னு கேட்டா. அதுக்கு அவன் காமா இருந்தான். ஐஸ் லைவ் ஆகும்போது வியர்ட் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சடன்லி ரியல் ஸ்னேக்ஸ் ரூம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த பாய் பேனிக் ஆகல. அவன் கிட்ட வர ஸ்னேக்க துவம்சம் பண்ணிட்டு இருந்தான். தென் ஒரு yellow எசன்ஸ் எடுத்து அந்த பெயிண்டிங் மேல போட்டு ஃபயர் செட் பண்ணி அந்த ஸ்னேக் மேல த்ரோ பண்ணான். ஸ்னேக் எல்லாம் செத்து போயிடுச்சு. அந்த பொண்ணு ஷாக் ஆனா. இந்த பையன் ரொம்ப அழகானவனாவும் பிரேவானவனாவும் ஸ்மார்ட் ஆனவனாவும் இருக்கான்னு உள்ளுக்குள்ள திங்க் பண்ணான். உடனே அவனை கிஸ் பண்ணிட்டான். 2 பேருக்கும் க்ளோஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டே நெய்பர் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையனும் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் பண்ணான். பட் அடுத்த நாள் அந்த பையன் காணாம போயிட்டான். ஏன்னா அந்த பையனை அந்த பொண்ணு வெட்டி சாப்பிட்டுட்டான். மிச்சம் இருக்கிற பாடி பார்ட்ஸ பெட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டான்.